A journey towards God's own country, கேரளா. அந்த ரைடு ஸ்டார்ட் ஆனதே ஒரு சம்பவத்தோடு தான். இதில் ஒரு பின்லோக்கு வரும்ல, இது எங்கேயோ உடஞ்சி விழுந்துருக்கு ஆக்சுவலாக. ஒரு பெர்ஃபெக்டான ஸ்பாட்டில் ஒரு சூப்பரான டீ. போகிற வழியில் ஒரு பெர்ஃபெக்ட் சன்ரைஸ் பார்க்க ஒரு ஸ்பாட் கிடைக்காதான்னு தேடி அலைஞ்சிட்டே இருந்தோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணாதானே இந்த மாதிரி ஒரு சூப்பரான சன்ரைஸை விசுவலைஸ் பண்ண முடியும். வந்ததுக்கப்புறம் அந்த வியூவை பாருங்களேன். பிளேஸ் அன்னோன். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது நம்ம லைஃப்ல இருந்து எஸ்கேப் ஆகிறது மட்டும் இல்லை, நம்ம சோலையும் சேர்த்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக. திஸ் இஸ் how I used to travel. Just satisfy the soul. ஆக்சுவலாக ஏர்லி மார்னிங்கெல்லாம் இங்கே வந்தோன்னு வச்சிங்களேன், இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் அப்படி தான் சொல்லுவேன். ஹே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு ஃபைன் தேர்ஸ்டே. ஆக்சுவலாக இன்றைக்கி பக்ரீத். ஸோ எல்லா முஸ்லீம் நண்பர்களுக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். அந்த ஒரு சந்தோஷத்தோடையே நம்ம மூணார் ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆமாங்க, காட்ஸ் ஓன் கண்ட்ரிக்கு தான் போயிட்டுருக்குறோம். ஒரு 3 நாள் மறுபடியும் இந்த கார்ப்பரேட் லைஃப்பில் இருந்து ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துகிட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரிப்பட்ட லைஃப்பை நாங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். மூணார், கேரளா, காட்ஸ் ஓன் கண்ட்ரி. அதுவுமே இந்த டைமில் இப்போ அந்த ப்ரீ மன்சூன் டைம். ஆக்சுவலாக இப்போ மூணார் ஃபுல்லாக கொஞ்சம் மழை போயிட்டு தான் இருக்குது. அதனால் இந்த டைம் கொஞ்சம் பெர்ஃபெக்டான டைம்னு நான் நினைக்கிறேன். பட் போனால் தான் தெரியும் வெதர் நம்ம ஏமாற போகிறோமா இல்லை கண்டிப்பாக அந்த ஒரு மெமரபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்க போதான்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஃப்ளைஓவரில் போகல, ஏன்னா 20 ருப்பீஸ் சேவ் பண்ணுறோம். டைம் அரவுண்ட் மார்னிங் 2 o'clock ஆகுதுங்க. அதனால் கீழே அந்தளவுக்கு டிராஃபிக் இருக்காது. அதனால தான் நம்ம கீழே போயிட்டுருக்கோம். இல்லைனா இதுவே ஒரு 8 o'clock 9 o'clockனா கண்டிப்பாக ஃப்ளைஓவர் எடுக்கிறது தான் பெஸ்ட் சாய்ஸு. இன்றைக்கி காந்தலூரில் ஸ்டே இருக்கும். ஸோ காந்தலூர் வரைக்கும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 377 கிலோமீட்டர்ஸு. நம்ம ஆஸ் யூஷுவலாக போகிற ரூட்டு தான். தருமபுரியிலேருந்து நம்ம 2 ரூட் இருக்கும். ஒன்று நம்ம மேட்டூர் வழியாக நம்ம அந்த பொள்ளாச்சி பக்கம் போயிட்டு அப்படியே மறையூர் வழியாக நம்ம காந்தலூர் போகிறது. ஸோ அந்த வழியில் தான் இப்போ நான் மேப் போட்டு வச்சுருக்கேன். பட் போகும்போது வெதர் அந்த மேப்பு வேறு ரூட்ஸ் அந்த டைமிங், ஏன்னா எனக்கு தெரில, நான் இப்போது ஃபஸ்ட் டைம் டு மூணார், அதனால் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. பட் ஹோப் எவ்ரி திங் வில் கோ ஃபைன். கம் ஆன், லெட்ஸ் கோ. அரவுண்ட் 2 o'clock பெங்களூர்லேருந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணோமா. இப்போ டைம் 4:38 ஆகுது. இப்போ எங்கே தெரியுமா இருக்கிறோம்? மேட்டூரில் இருக்கிறோம். டேரெக்டாக ஃபஸ்ட்டு பிட் ஸ்டாப்பே இங்கே தான் போட்டிருக்கோம். அது ஒரு டீ ஷாப்பில் நிறுத்தியிருக்கோம். ஓகேவா? ஏன் இங்கே டேரெக்டாக வந்தோன்னா, இந்த மேட்டூர் என்னோடய ஃப்ரெண்டு ஊர். அவனுக்கு ஊருக்கு நான் வரும்போது அவன் இந்த டீ ஷாப் கூப்பிட்டு வந்தான். இங்கே டீ நல்லா இருந்துச்சு. அதனால் எல்லா டீ கடையுமே ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக இங்கே வந்தோம். இங்கே பாருங்கள், ஆக்சுவலி இந்த கடையுமே பார்க்குறதுக்கு அப்படியே சூப்பராக இருக்கும். ட்ரீம் பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை தான். இன்னும் காந்தலூருக்கு கிட்டத்தட்ட ஒரு 220 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆனால் கவர் பண்ணுற டைம் ரொம்ப அதிகம், 5 ஹவர்ஸ்க்கு மேலே காமிக்குது. இன்னொரு சம்பவம் நடந்துச்சுங்க. ஏன்னா ரைடு எப்போவுமே சம்பவம் இல்லாமல் நடந்ததே இல்லை. இன்னும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நான் அது என்னென்னு காட்டுறேன். சம்பவம்னு சொன்னேன்ல, அது எதாங்க. இதில் ஒரு பின்லோக்கு வரும்ல, இது எங்கேயோ உடஞ்சி விழுந்துருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஃபாக் கோட்டிங் இருந்துச்சு. அது நான் திடீர்னு வைசர் ஓப்பன் பண்ணும்போது என் முன்னாடியே விழுந்து என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா இது உடஞ்சி போச்சுங்க. இப்போ என்னால் வைசர் க்ளோஸ் பண்ணி ஓட்ட முடியல. அதனால் இந்த கடையில் செல்லோ டைப் கேட்டிருக்கேன். ஸோ அதை வச்சு இதை லைட்டாக ஒட்டி விட்டாச்சுன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். லைட்டாக முன்னாடி வராமல் அந்த இதில் இருந்து அப்படியே பின்னாடி மட்டும் ஒட்டி விட்டுருங்க ப்ரோ. எங்கேங்களா
இப்படி 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 ஓட்டுங்க. ஓகே ப்ரோ. இல்லைனா சவுண்ட் ரொம்ப வந்துட்டுருக்கு ப்ரோ. பெங்களூர் 2 பேரும்? இல்லை எங்கள் சொந்த ஊர் வேறு ஆனால் வந்து ஒர்க் பண்ணுறது பெங்களூரில். நல்ல ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சுங்க. ஆக்சுவலாக வந்து பெங்களூர்லேருந்து ஃபுல்லாகவே நான் ஸ்டாப்பாக தான் வந்தோம். ஏன்னா நைட்டு நான் என்ன காட்டுவேன், ஒன்றுமே காட்ட முடியாது. இதுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் அப்படி லைட்டிங்கெல்லாம் அப்படியே சன்ரைஸ்லாம் வரும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். காந்தலூர் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 220 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஆனால் ட்ரைவ் டைம் வந்து கிட்டத்தட்ட 5 ஹவர்ஸ் காமிக்குது. ஏன்னா ஒரு லெவல் வரைக்கும் தான் நம்மளுக்கு ரோட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி போக முடியும். அதுக்கப்புறம் வந்து காட் செக்ஷன், ஃபாரஸ்ட்டு, ரிசர்வ் ஃபாரஸ்ட் ரேஞ்செல்லாம் இருக்கிறனால வி காண்டபிள் டு ஸ்பீடப் வந்து ஸ்லோவாக தான் போய் ஆகணும். அதனால தான் அவ்வளோ டைம் ஜஸ்ட் 220 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறதுக்கு 5 hours. வாவ். இனி போகிற வழியில் தம்பிக்கு ரொம்ப பசிக்குது போல், கொஞ்சம் பெட்ரோலையும் போட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணி போகணுங்க. டைம் வந்து 6 o'clock ஆகுதுங்க. இப்போ தான் கொஞ்சம் அப்படியே வெட்டமாக இருக்குது. சன்ரைஸ் ஆனால் பார்க்க முடியுமான்னு தெரிலங்க இங்கே, ஏன்னா ஃபுல்லாக வந்து மிஸ்டாக இருக்குது நம்மளை சுற்றி. அதனால் மேக்ஸிமம் வந்து சன்ரைஸ்லாம் பார்க்க முடியாது. பட் ஏதாவது ஒரு வியூவில் நல்லதாக ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா அப்படி நிறுத்தி கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். நம்ம லெஃப்ட் சைடில் வந்து அப்படியே ஒரு ரிவர் இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த மேட்டூர் பக்கத்தில் பூலாம்பட்டின்னு ஒரு ஏரியா இருக்குது, ஓகேவா? மினி கேரளான்னு சொல்லுவாங்க. நீங்கள் மேட்டூர் பக்கம் வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த பூலாம்பட்டிங்கிற ஏரியாவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். பிகாஸ் அது செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இந்த கேரளாவில் ஆலப்பியெல்லாம் இருக்கும்ல, அந்த ரிவர், பேக் வாட்டர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இது வந்து இங்கே இருக்குது. அந்த பூலாம்பட்டிங்கிற ஏரியா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுவும் மஸ்ட் ட்ரை இன் ஈவினிங் டைம், ஓகேவா? அப்போ தான் அந்த சன்செட்டு வைப்பு, டிம்மான லைட்டு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது மஜாவாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த மெயின் ரோட்டில் போயிட்டு இருந்தோம். என்னாச்சுன்னா சன்ரைஸ் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் கிடைக்கவே இல்லைங்க. சரி, அதனால் ஒரு சின்ன ஒரு ரோடு இங்கே, ரோடை பாருங்களேன் எப்படி இருக்குது, அழகாக இருக்குல்ல. சன்ரைஸ் ஆயிடுச்சுங்க அப்படியே. ஐயோ, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருந்தா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். நல்லா இருக்குது இது. ஆக்சுவலாக இந்த ரோடு டில் அந்த ஒரு ரிவர்னு சொன்னேன்ல, அது பக்கத்தில் வரைக்கும் போவோங்க. சன்ரைஸ் ஆகிடுச்சு. ஆமாம், நல்லா இருக்குங்க உண்மையில். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த ஆக்சுவலாக இந்த வழியாக காட்டுது. அதில் ஒரு ரோடு இருக்கு, போவோம். ப்ரோ செட் ஹீ நோஸ் அ ஸ்பாட் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போக வேண்டியதுதான். என்னங்க இது? யோ 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 யோ. வெறித்தனங்க. ஏதோ ஒரு தோப்புக்குள்ள போயிட்டு இருக்கோம். பட் ஆட்கள்லாம் இருக்காங்க. இது ஏதோ ஒரு வாழைத்தோப்பு. ரோடு கிடச்சி என்ன இருக்கு.
ஓகே, இந்த பக்கமே போவோம். போமா. அவ்வளோதான், எங்கேயாவது ஏதாவது ஸ்பாட்டு தெரிஞ்சால் போதும், சும்மா அப்படியே போய் நிற்க வேண்டியதான். ஆக்சுவலாக அவ்வளோதாங்க, அதுதான் அந்த ரிவர். ஓகே, போலாமாங்க? நல்லா இருக்குல்ல? வாவ், பார்த்தீங்களாங்க, இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயங்கள். எப்படி இருக்கு இங்கேயே கரெக்டாக, இன்னும் எனக்கு ரொம்ப நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணலாங்க. கிரேசி மேன். செமையா இருக்கு ப்ரோ. போ ப்ரோ, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணாங்க. சும்மா ஒரு ரோடு கிடச்சி அப்படியே வந்தோம். நைஸ். இங்க கொஞ்ச நேரம் கண்டிப்பா நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்லா இருக்குல்ல? உண்மையில இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஜஸ்ட் அப்படியே வந்தோம், அவ்வளோதான். This is how we explore. அவ்வளோதாங்க லைஃப். ஆன் த வே டு மூணாரில் தான் இருக்கிறோம். போகிற வழியில் ஜஸ்ட் எதர்ச்சியாக வந்து சன்ரைஸ் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் மேப்பில் எல்லாம் பார்த்து அப்படி அந்த ரிவர் பக்கம் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வந்தோம். வந்ததுக்கப்புறம் அந்த வியூவை பாருங்களேன். உண்மையாக சொல்கிறேன், மைண்ட் ப்ளோயிங்காக, வந்ததுக்கு ஒர்த்துங்கிற மாதிரி செம்ம பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸுங்க. சுற்றி அந்த பறவைகளோட சவுண்டு மட்டும்தான் கேட்டுட்ருக்கு. செம வைபுங்க. பாருங்க, பைக்கை ஆல்மோஸ்ட் நியர் அந்த ரிவர் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து எவ்வளோதான் சம்பவம் நடந்தாலும், எனக்கு வயசாக நடந்துச்சு, எவ்வளோதான் சம்பவம் நடந்தாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அந்த ட்ராவலில் எல்லாத்தையுமே மறக்க வச்சிருதுங்க. எதுவுமே இப்போ வெறும் அந்த ஹாப்பினஸ் மட்டும்தான் மைண்டில் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அதெல்லாம் ஞாபகமே வரல. கொஞ்ச நேரம் அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ணிட்டு மூவ் ஆன். A pleasant sunrise, ஒரு நியூ டேயோட ப்ளசண்டான ஒரு பிகினிங். நாங்கள் இருக்கிறதும் ஒரு அன்னோன் பிளேஸ், லெஸர் எக்ஸ்ப்ளோர்ட், சொல்லப்போனால் எக்ஸ்ப்ளோரே பண்ணாத ஒரு பிளேஸ் வித் 0 crowd peoples. That what we always needed. நம்ம எப்படிப்பட்ட பிளேஸ்க்கு போகிறோங்கிறத விடையுமே, நம்ம அந்த பிளேஸ்க்கு போகும்போது எப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் ட்ராவல் டீச்சர்ஸ் யூ a lot. நம்ம இதை நார்மலாக ஒரு சன்ரைஸ் நினச்சா இட்ஸ் ஜஸ்ட் அ நார்மல் சன்ரைஸ்.
பட் அந்த டைமில் 1 செகண்ட் லைஃப்பை போஸ் பண்ணி நம்ம உட்கார்ந்து நிதானமாக யோசிச்சோன்னா யா தட் இஸ் அ ப்ளசன்ட் டே ஃபார் த லைஃப் டைம். கிட்டத்தட்ட 1 hour இந்த பிளேஸ்லேயே தாங்க ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனால் இதுக்கு மேலே சத்தியமாக முடியாது. ஏன்னா செம ஹீட்டுங்க. சன்னு மேலே எலும்ப அப்படியே கொஞ்சம் சூடையும் சேர்த்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால் இப்போ நம்ம வந்து இந்த இடத்த விட்டு கிளம்பணும். ஸோ பாய் ஸ்வீட் பிளேஸ். ஆக்சுவலாக ஏர்லி மார்னிங்கெல்லாம் இங்கே வந்தோன்னு வச்சிங்களேன், இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு குவைட்டான மூமெண்ட். உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நீங்கள் உங்களை அறியாமலே நீங்கள் வந்து அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நாங்கள் வந்து சன்ரைஸ் டைமில் வந்தோமா, சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் சன்னு மேலே எலும்ப ஓகே லெட்ஸ் மூவ் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா கொஞ்சம் சூடு அதிகமாகிடுச்சு. ஓகே, இனி டுவர்ட்ஸ் காந்தலூர்.